வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. மாணவி உறுப்பினர்கள் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக நாங்கள் அறிவிப்பு கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய அறிவிப்புலேயே பார்த்தீங்கன்னா சென்னையை தவிரன்னு வரும். அதனால் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சென்னையில் குடியிருக்கிறதுனால A to Z இன்னும் கொஞ்ச நாள் சென்று கற்றுக்குவார். இப்போ எனக்கு தெரியல. இந்த நடப்பு ஆண்டில் விவசாயிகள் நெல்லுக்கு பயிரிடுகிற அடி உரம் இருக்கு இல்லையா, 20க்கு 20 பாமணி 20-20ன்னு பேர். ஒரு மூட்டை 50 கிலோ எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 650 ரூபா உயர்ந்திருக்கு. ஒரு மூட்டை யூரியா 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் எந்த வேலைக்குமே உள்ளூர்ல வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. இப்ப நான் நடவு நடுறேன்னு சொன்னா ஒண்ணு இயந்திர நடவு நடணும், இல்லைன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து ஆள் வருவாங்க. அப்புறம் மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்ந்து போச்சு. டீசல் இல்ல பயன்படுத்துறாங்க. டீசல் பாத்தீங்கன்னா 105 ரூபா 110 ரூபாய்ச்சு. ஆக பூச்சி மருந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பூச்சியும் அதிகரிச்சிருச்சு, பூச்சி மருந்தும் அதிகரிச்சிருச்சு, நோய் மருந்தும் அதிகரிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சாதான் நெல்லை பயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. நான் இந்த வறட்சியில 16 ஏக்கர் நடவு செய்திருக்கிறோம். டைரக்டர் வந்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. இப்போ இந்த எரிச்ச வெயில்ல மழையே இல்லாததுனால நம்ம இருப்பு வச்ச தண்ணியை பாய்ச்சதுனால இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேரவைத் தலைவர் 2 பக்கம் கடலுங்க, ஒரு பக்கம் கிழக்கையும் ஒரு பக்கம் தெற்கையும், 2 பக்கம் கடல்ல கடல் காற்று வீசுறதுனால நல்ல தண்ணியே உப்பு தண்ணியா மாறிடுது. அதனால நிலத்துல பாதி வரைக்கும் பயிர் இருக்கும், பாதி வரைக்கும் செத்து போச்சு. இதை டைரக்டர் பார்த்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் பார்த்தாங்க, கலெக்டர் பார்த்தாங்க, விவசாயத்துறை மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார் என்னமோ தெரியல, பார்த்தாங்க. ஆக விவசாயிகளின் பாடு என்பது மிக 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 கஷ்டமான கண்ணீர் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது ஏதோ நிலம் இருக்குது, வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அதுல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர, ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு உழுவுது, காய் மஞ்சள் காய்க்குது, கறிக்குது, எல்லா விதமான பணப்பயிர் உங்களுக்கு இருக்கு. எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீம காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்கிறோம், அதுக்கும் நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கல. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன். ராமச்சந்திரன் முடிச்சிடலாம். 2 விஷயம். இந்த ஊக்கத்தொகை கூட்டி இருக்கிறோம், இதுவரை இல்லாதது அதிக அளவாக கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்ல 10 வருஷத்துக்கு முன்னால 1500 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 4000 ரூபாய் ஆக்கியிருக்கிறோம். அன்னைக்கு 4000 ஆக்க முடியாது, இன்னைக்கு தான் அதை செய்யணும். 2வது அப்பப்போ இருக்கிற விலை உயர்வு, இந்த அடிப்படையில் தான் இந்த ஊக்கத்தொகை வழங்குறோம். இப்ப போய் நீங்க விவசாயிகிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் போயிட்டு ஊக்கத்தொகை ஏற்காச்சு சந்தோஷமான்னு கேட்டா, இப்பவும் எங்களுக்கு பயிரிடுவதற்கு ஆகிற செலவை விட இந்த விற்பனை விலை குறைவா தான் இருக்குது, இன்னும் கூடுதலா கொடுத்தா பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்குற 100 ரூபாயை விட அங்க 200 ரூபாய் செலவு கூடிடுது. கரண்ட் பில் கூடிடுச்சு. இப்போ 2 மாசம் ஒரு தடவை பில் கணக்கெடுக்கிறப்ப அதில் செலவு கூடுது, உரங்களை கூடுது, ஆளுடைய இந்த வேலை பணியாட்களுடைய சம்பளம் கூடி இருக்கிறது. இப்படி எல்லா வாரத்திலையும் போக்குவரத்து செலவு கூடி இருக்குது. அப்படியே நெல் எடுத்துன்னு போய் வித்தாலும் 15 நாளைக்கு எடை போட ஆள் இல்லைங்க. இப்பவும் இன்னைக்கும் அப்படி போட்டாலும் அந்த பணம் வாங்குறதுக்கு 15 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. மழை பெஞ்சு அந்த நெல் நனைஞ்சு போகுது. இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை மட்டுமல்ல, இன்னும் சில சலுகைகளை கொடுத்தாதான் அவங்களால பயிரிட முடியும் என்கிற நிலையில் தான் விவசாயம் இருக்கிறது. ஆனால் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்து நீங்க விவசாயிகிட்ட யாரா ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவங்க எங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை மகிழ்ச்சியா இருக்குது, எங்களுக்கு இனிமே விவசாயம் லாபமா இருக்குன்னு யாரா ஒருத்தர் சொல்லிட்டோம், இருக்கவே இருக்காதாக. அப்பப்ப தேவையா இருக்கிற ஆண்டுதோறும் இருக்கிற அந்த சூழ்நிலை, விலைவாசியை கருத்திலே கொண்டுதான் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, வேளாண்மை துறையோடு வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் ஏற்கனவே தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது 2ம் இணைத்து அந்த துறை செயல்படுகிறது. அந்த அரசு ஊழியர்கள் சொன்ன தகவல், எங்களுக்கு மீண்டும் வேளாண்மை துறையிலிருந்து தோட்டக்கலை துறையை பிரித்து
அதை தனி நிர்வாகமாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு பணி செய்வதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் ஏற்கனவே சில கட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதற்குண்டான போதிய நிதியை ஒதுக்கி மேலும் அந்த திட்டத்தை நிறைவு செய்து கடைசி வரை அந்த கால்வாய் எங்கு முடிகிறதோ அதுவரை அதை முடிப்பதற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதியில், ஒரே நிமிஷம் தான், 3 தான். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதிகளில் உள்ள ஏரிகள் பயன்பெறும் வகையில் புதிதாக கால்வாய் வெட்டும் பணிகளை மேற்கொண்டு மேலும் 11 ஏரிகளை சாத்தனூர் அணை பாசன ஆயக்கட்டில் இணைத்து பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இதன் மூலம் விவசாயிகளின் நீராதாரம் மேம்பட்டு விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெற வழிவகை ஏற்படும். கீழ்பெண்ணாத்தூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும். வேட்டவளத்தில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைப்பதற்கு உதவி புரிய வேண்டும். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விரைவூர் பகுதியில் ஒரு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை, வருவாய் மற்றும் நிர்வாக தேவைகளை கருத்தில் கொண்டு வேட்டாவளம் மற்றும் பெண்ணாத்தூர் பேரூராட்சிகளுக்கு தரம் உயர்வு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் காலையிலிருந்து இல்லை, இப்போ இந்த அவை தொடங்கினதுலேருந்து பார்க்குறேன், பேசுகிறவங்க 10 நிமிஷம் பேசணும், 30 நிமிஷம் பதில் சொன்னாங்க. நான் ஒரு 5-6 கேள்வி தான் கேட்டேன், ஒருத்தர் கூட பதில் சொல்ல. பதிலை பெற்று இந்த நாட்டு மக்களுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் சில விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறார். அனுமதி அளிக்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் நீர்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி 2021-22 2520 கோடி .63, 2022-23 ஆண்டில் 3937.37, 2023-24 4095.39, 2024-25 3274.39, 2025-26 3855 கோடி .02. மாண்புமிகு முதல்வரும் எங்களுடைய தலைவர் தற்போது ஒதுக்கியுள்ள நிதி 2026-27 9,264 கோடி. இதன் மூலம் நீர்வளத்துறையில் திட்டங்கள் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இணங்க டேப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், அதை பற்றி என்ன ஆச்சு, இந்த 11,000 கோடி நீங்கள் இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஹெடட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ். இந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, the taps கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஒன்லி வென் த ஃபண்ட், இந்த நிதின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்க எக்ஸ்ட்ரா பாரிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 1/1/2026 அதுக்கப்புறம் ஆனர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்ட்ரிம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ட்ரிம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பாரோயிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டேப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அது கூடிய விரைவில் இன்கேஸ் இந்த ஆகஸ்ட் ஹவுஸில் இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த டேப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.